மக்களே, நான் உங்க நாகி. பிக் பாஸ் வீக்ல டே 36ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஷோக்குள்ள போலாமா? ஸோ இந்த டே 36ல நம்ம இந்த வாரத்தோட தலைவர் வந்து நம்ம அருண் தாங்க. ஃபைனலா இந்த பீஸ் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இப்போ தான் பிக் பாஸ் வீட்டோட தலைவனா ஆயிருக்கு. ஸோ இந்த வாரம் என்னென்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம பிக் பாஸ் வந்து ஒரு ஆப்பு வச்சுட்டாரு. என்ன அப்படின்னா, அவரோட பின்னாடி ஒரு 4 இல்லைங்க 5 ரிப்பனை தொங்க விட்டுட்டு, இதுலேருந்து இவர் பண்ணுற ஒவ்வொரு தப்புக்கும் ஒரு ரிப்பனை நீங்கள் எடுத்துடணும். 5 ரிப்பனையும் உருவிட்டீங்க அப்படின்னா இவரை வந்து தலைவர் பதவியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அருண் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் திருத்திக்கலைன்னா ரிப்பனை உருவுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரிக்வெஸ்ட்டை வச்சுருப்பார். அதுக்கப்புறம் ஸ்வாப்பிங். கேர்ள்ஸ் டீம்லேருந்து யார் யார் பாய்ஸ் டீம், அதாவது யார் கேர்ள்ஸ் டீம்லேருந்து யார் பாய்ஸ் டீமுக்கு போகலாம், பாய்ஸ் டீம்லேருந்து யார் கேர்ள்ஸ் டீமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பாய்ஸ் டீமில் அழகா ரயான் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருப்பாங்க. கேர்ள்ஸ் டீமில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அன்ஷிதாக்கு ஓட் பண்ணியிருப்பாங்க, ஆனந்திக்கு ஓட் பண்ணியிருப்பாங்க, ரியாக்கு ஓட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வாலண்டியர் பண்ணது அன்ஷிதா மட்டும்தான். பட் ஆனந்திக்கு ஓட்டு விழவே ஆனந்தி வந்து கேர்ள்ஸ் டீம்லேருந்து போனால் தான் அவங்க குரலை உயர்த்தி பேச முடியாது. கேர்ள்ஸ் டீம் ஃபுல்லுக்கும் தலைவி வந்து நம்மளோட ஆனந்தி தானே. ஸோ அவங்களுக்கு போக விருப்பம் இல்லை. ஸோ சூப்பராக அந்த இடத்துல ஒரு கேம் ப்ளே பண்ணாங்க. என்ன அப்படின்னா, புதுசாக ஒயல் கார்டில் ஒரு 6 ஆடு வந்திருக்குல்ல, அந்த ஆட்டில் ஒரு ஆட்டை மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ரியா இருக்காங்கல்ல, அவங்க பேரை கோத்து விட்டுட்டாங்க. இதை பார்த்து ரியா, ஐயோ என்ன நம்ம பேரை கோத்து விட்டுட்டாங்க, இதுக்கு நம்ம ஓகே சொல்லலாமா நோ சொல்லலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும் அந்த ரியா பீஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மஞ்சரி இல்லை உங்கள் பேர் தானே சொன்னாங்க, நீங்கள் என்ன புதுசாக ரியா பேரை சொல்கிறீங்க, ரியா தான் வாலண்டியரே பண்ணலையே, வாலண்டியரே பண்ணாத ஒருத்தங்களை நீங்கள் அனுப்புவீங்களா, அப்போது ஆனந்தி இல்லாமல் கேர்ள்ஸ் டீம் இயங்காதா அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இதில் நம்மளோட மஞ்சரி சொல்கிறது கரெக்ட் தானேங்க. கேர்ள்ஸ் டீம் ஆனந்தி இல்லாமல் இயங்குறதை இந்த வாரம் நம்ம பார்த்துருக்கலாம். பட் ஆனந்தி இல்லை நான் போக மாட்டேன், எனக்கு பாய்ஸ் டீமோட நான் மிங்கிலே ஆகலை அப்படின்னு. அப்போ ரியா வந்து சூப்பராக ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, இத்தனை வாரமாக இருந்து நீங்கள் மிங்கிள் ஆகலை, பட் ஒரே வாரத்தில் நான் மிங்கிளாக இருப்பேன்னு நினச்சி என்ன எப்படி அனுப்புறீங்க அப்படின்னு. ஆனந்திக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. பயங்கரமாக பேசுகிற ஆனந்தி சைலண்டான மொமெண்ட் நேற்று தாங்க நடந்துச்சு. அப்புறம் அன்ஷிதா என்ன பண்ணாங்க, என்ன ஆனந்தியவே எதிர்த்து பேசுறியா, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணிட்டாங்க. பட் இந்த 6 பேர் கொண்ட விழாக்குழுவில் இந்த சாச்சனா, சௌந்தர்யா, ஜாக்லினும் இப்போ சேர்ந்துட்டாங்கங்க. வைல்ட் கார்டு என்ட்ரிஸில் வந்தவங்களை தனியாக வச்ச மாதிரி தாங்க இருக்குது இப்போ இந்த ஷோ பார்க்குறதுக்கு. இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இல்லைங்க. 2 டீம் தனித்தனியாக கேர்ள்ஸ் டீமில் விளையாடுற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அன்ஷிதா போனாங்க. இதில் அன்ஷிதா வேறு ஒரு டைலாக் அடிப்பாங்க. என்ன அப்படின்னா, ஐயோ நான் பாய்ஸ் டீமில் போனால் யார் கேர்ள்ஸ் டீமுக்காக விளையாடுவாங்க, ஏதோ இத்தனை வாரமாக அவங்க மட்டுமே விளையாடி எல்லா டாஸ்க்கையும் வின் பண்ணி கொடுத்த மாதிரி அன்ஷிதா பேசிகிட்டு இருந்தாங்கங்க. இப்போ பாய்ஸ் டீம்லேருந்து கேர்ள்ஸ் டீமுக்கு ரயானும், கேர்ள்ஸ் டீம்லேருந்து நம்மளோட அன்ஷிதா பாய்ஸ் டீமுக்கும் போயிட்டாங்க. அண்ட் பாய்ஸ் டீமில் இருக்கிறவங்க அன்ஷிதாவை விட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சண்டையை வந்து அவங்க நடத்துனாங்க நைட்டில். அது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் தெரியணும், ப்ரோமோலையாச்சும் நான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சண்டை வந்து தேவையே இல்லைங்க. சரி மறந்துட்டாங்க, கூப்பிட்டாங்க, சாரி சொல்லிட்டாங்க, முடிச்சிருக்கலாம். பட் அதை விட்டுட்டு என்ன எப்படி நீங்கள் விட்டு சாப்பிட்லாம், இது ஒரு பெரிய தப்பு, சாப்பாட்டு விஷயத்தில் இப்படி பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் நாமினேஷன் சொல்லிட்டாங்க அண்ட் காமன் நாமினேஷன். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை காமனாக நாமினேட் பண்ணலாம். ஸோ அப்படியே நாமினேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ டே 36ல் நடந்த ஹைலைட்டான விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆனந்தியை வந்து பாய்ஸ் டீமுக்கு அனுப்புறதா இருந்துச்சு, அதை சேஞ்ச் பண்ணது சுத்தமாக நல்லா இல்லைங்க. இது எப்படி இருக்குன்னா, ஆனந்தி தான் கேர்ள்ஸ் டீமோட தலைவி, ஆனந்தி சொல்கிறத மட்டும்தான் நாங்கள் கேட்போம், ஆனந்தி தான் கேர்ள்ஸ் டீமோட ராஜமாதா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது வந்து நல்லா இருக்காங்க, கண்டிப்பாக நல்லா இல்லை. ஏன்னா ஆனந்தி இல்லாமலும் கேர்ள்ஸ் டீம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எனக்குமே ஆவலாக இருக்குது. ஸோ அதை இந்த வாரம் பண்ணியிருக்கலாம், பட் அவங்க பண்ணல. அண்ட் சாச்சனா, சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்கெல்லாம் தனியாக அதாவது விழாக்குழு இருக்குது, அந்த விழாக்குழு நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அவங்களுமே இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ஷோவோட சுவாரஸ்யத்தை கெடுக்குது. அண்ட் வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்தவங்களாச்சும் ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதில் இன்றைக்கி அந்த மஞ்சரி மட்டும்தாங்க லைட்டாக பேசினாங்க. போன வாரம் பேசின ரியா, வர்ஷினி இவங்கெல்லாம் சுத்தமாக எதுவுமே பேசவே இல்லை. விஜய் சேதுபதி கொடுத்த டோஸ்லையான்னு தெரியலங்க, பட் அவங்க எதுவுமே எந்த பாயிண்ட்டையுமே முன் வைக்காத மாதிரி இருந்துச்சுங்க. டே 37ல் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் அவங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். பை.